மக்களே வணக்கம். கிறிஸ்து பிறப்பு விழாவை சிறப்பிக்க ஒவ்வொருவரும் பல்வேறு விதங்களிலே தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். அப்படித்தான் நாங்களும் ஆயத்தமாவும் ஆயனை காண என்ற ஒரு செயல்பாட்டை முன்னெடுத்து கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முற்படுகிறோம். முதலில் கிறிஸ்து இந்த உலகிலே ஒரு பரிசுத்தவானாக பிறந்தார், வாழ்ந்தார். ஆகவே நாங்களும் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஆத்தும ஆயத்தத்தை மேற்கொள்ள நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய முயற்சி எடுக்கிறோம். அத்தோடு கூட கிறிஸ்து இந்த உலகுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் கொண்டு வந்தார் என்பதன் அடையாளமாக நாங்களும் அந்த சமாதானத்தை மதிக்கிறோம், அதை பிறருக்கு கொடுக்கிறோம் என்பதன் அடையாளமாக அன்பியங்களிலே அனைவரும் இணைந்து செயல்படுகிற ஒரு காரியத்தையும், அத்தோடு கூட அவர்கள் இணைந்து அந்த மகிழ்ச்சியை பிறருக்கு கொடுக்கிற காரியத்தையும் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஆயத்தத்தை மேற்கொண்டிருக்கிற எங்களது பங்கு மக்களின் இந்த செயல்பாட்டை நீங்களும் பார்த்து கிறிஸ்துவுடைய மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். கவலை எதுவும் பெரிதில்லை, குறைகள் எனக்கோ இனி இல்லை. கவலை எதுவும் பெரிதில்லை, தாங்கும் தேவன் இருப்பதா. அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாறச் செய்கிறார். புத்துயிர் அளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாறச் செய்கிறார். புத்துயிர் அளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில்
நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எதற்கும் மஞ்சிடே. அவரின் போலே தேற்றும் துணையாகும். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எதிர்த்து நிற்போர் அனைவர் கண்முன் என்னை உயர்த்துகிறார். தலையில் நறுமண தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். எதிர்த்து நிற்போர் அனைவர் கண்முன் என்னை உயர்த்துகிறார். தலையில் நறுமண தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். வாழ்நாள் எல்லாம் அருளும் நலமும் உமது பேரன்பும் சூழ்ந்து நின்று காக்கும் அரணாய் என்னை தொடர்ந்து வரும். உமது இல்லம் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.